நோ யுவன் கம்பேக்ண்ணா, யுவன் எஸ்டிஆர் கம்பேக்ண்ணா. யுவன் எஸ்டிஆர் காம்போ வேறு மாதிரி, எப்போவுமே அது திருக்கி விடுவார் யுவன் எஸ்டிஆர்னாவே. திருப்பி யுவனும் எஸ்டிஆரும் கம்பேக்கில் இன்னும் நிறைய படம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க மக்கள். நான் சின்ன வயசு படம் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன் நான். அந்த வைப்பு அப்படியே தான் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் அதை என்ஜாய் பண்ணேன். தொண்டை கத்த முடியல என்னால், தொண்டை கத்த முடியாமல் கத்திட்டு வந்துடுறேன் எஸ்டிஆருக்காகோசரம். பார்க்கலாம், இன்னொன்று நிறைய ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் என்னோடய ஒப்பீனியன். நல்லா என்ஜாய் பண்ணணும். படம் ரிலீஸ் மாதிரி தெரியல, நல்லா ஒரு புதுசாக ரிலீஸ் ஆன மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே. எந்த பாட்டெலாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஆனால் பாட்டெலாம் எல்லாமே 2 டைம் போட்டாங்கண்ணா. ஒன்ஸ் மோர் போட்டு 2 டைம் போட்டு செம்ம என்ஜாய் நான் பாட்டெலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. பீக் சினிமா, அதாவது எஸ்டிஆர் யுவன் காம்போ வந்து சொல்ல வேணும், அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டைலாக்கு நாங்கள் பெரிய தலையோட சின்ன தலை அந்த டைலாக் வரும்போதெல்லாம் தியேட்டரில் வந்து விசிலும் சத்தம் கிளாப்ஸ் தான் ஃபுல்லாக. அதாவது தலையோட படம் வந்து போன மாதம் 23ஆம் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ சின்ன தலையோட படம், அதெல்லாம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப. ரெண்டு வந்து நான் கலைஞர் டிவியில் தான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறனால அது ஒரு வைபாக இருந்துச்சு. பாட்டெலாம் பயங்கரமாக இருந்துச்சு. வேரிஸ்டர் பாட்டிலாம் எல்லாம் டான்ஸ் ஆனாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிலம்பாட்டங்கிறது மன்மதன் நல்லா தான், அதுவும் யுவன் போட்டது தான். மன்மதன் நல்லாயிருக்கும். பட் வந்து எனக்கு மன்மதனோட சிலம்பாட்டம் தான் ரொம்ப இதாக இருக்கும். டைலாக்லாம் ஒவ்வொரு டைலாக்கும் அப்படியே தெறிக்க விட்டுருப்பாப்புல டேரக்டர், ஸ்க்ரீன் பில்லாம் எழுதி மாசாக இருக்கும். சாங் வந்து வேரிஸ்டர் பாட்டி தான் மோஸ்ட்லி, எல்லாம் டான்ஸு எல்லாம் பறக்குனுச்சு. கேர்ள்ஸ்லாம் இன்னும் என்ஜாய் பண்ணாங்க. ஃப்ரீடமாக இருக்குன்ட்டு ரிப்பீட்டு போடல, அது ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. போகல படம் எதாக இருந்துச்சுன்னா அடுத்த ஷோ போகணுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாரத்தில் சொல்லணும்னா சிலம்பரசன், அரசன் வந்து இன்னும் அரசன் இப்போ வருது. இப்போ சிலம்பரசனை எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம். பீக் சினிமான்னு சொல்ல போனால் சூப்பராக இருந்ததுண்ணா படம். 10 வாட்டி கூட வந்து பார்க்கலாம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு, ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல். பிடிச்சிருந்ததா? எல்லாமே பிடிச்சிருந்தது, எல்லா சீனும் பிடிச்சிருந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா, எல்லாமே பார்த்துட்டோம். ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான் இருந்தது படம் ஃபுல்லாக. எல்லாம் ஒன்ஸ் மோர்லாம் ஒரு பாட்டு மட்டும் போடல, மீதி எல்லா பாட்டும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு படமே. அப்பா சிம்பு வைப் தான் சூப்பராக இருந்தது படமே. சின்ன தரமாக இருந்தது. பாட்டெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே டான்ஸ் ஆடி ஃபுல்லாக பேப்பர் ஷாட்டு எல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. சரியான வைப்புண்ணா பாட்டு. படம் எல்லாம் ஐயோ ஒரு கத்தியும் வாய்ஸே இது இல்லை, வாய்ஸே மாறிடுச்சு. அந்த மாதிரி லாஸ்ட்டு பாட்டு மட்டும் ரிப்பீட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, தேட்டரை பிளாஸ்ட் பண்ணியிருப்பேன். பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். 2 வாட்டி போடலாம், 3 வாட்டி போடலாம், 1 வாட்டி போட்டு இருக்கு ஆஃப். ரிப்பீட்டில் கேட்கவும் போடவே மாட்டேங்குது. அவருக்குள்ள கம்பேர் பண்றீங்க வேற மாதிரி ப்ரோ. ஐயோ பைத்தியம் புடியுது எனக்கு. அந்த மாதிரி தலைவர் ஸ்ட்ரீட்ல ப்ரோ இவன் சாங் ஐயோ எனக்கு பைத்தியம் புரியுது ப்ரோ. நான் வீட்டுக்கு போய் தூங்கவே மாட்டேன் ப்ரோ. என்ன பிஜிஎம்? ஐயோ பிஜிஎம் போட்டு இப்போ நைட்டு ஃபுல்லாக நான் நந்துன்னு இருப்பேன் வீட்டில். படம் சூப்பராக இருக்குண்ணா. லவ் சீன்ஸ் நல்லா இருக்குது, காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பக்காவாக இருக்குது. ஷுவர் பிளாக் பஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. படம் நல்லா இருக்குது, நல்லா பிளாக் பஸ்டர் கொடுக்கும். 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. டோட்டலாக என்டர்டெய்னிங். படம் சூப்பராக இருந்தது. நான் ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், ரொம்ப மஜா படம். அவ்வளோதானே அண்ணா, சூப்பராக இருந்தது. எல்லாமே டான்ஸ்லாம் நல்லா ஆடினாங்க. ரொம்ப தேங்க்யூ அண்ணா.